இயக்குனர் பாரதி ராஜா இறந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியா தான் இருக்கிறோம். அந்த நிலைமையில கங்கை அமரன் சாருக்கோ, ராதிகா மேம்க்கோ இது மிகப்பெரிய ஒரு துயரமா இருந்திருக்குது. அதாவது அவங்களுடைய நண்பனே இறந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு துயரத்துல இருக்கிறாரு கங்கை அமரன் சார். அவர் செய்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்த தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கங்கை அமரன் சார் பாரதி ராஜா இறந்ததுல இருந்தே பாரதி ராஜா சார் ரொம்பவும் தனிமையில இருந்திருக்காரு. அந்த தனிமையை போக்க ஒரு நண்பனா அவர் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதே அளவுக்கு ராதிகா சரத்குமாரும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவரு இறப்புக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்குமே ராதிகா சரத்குமார் ஒவ்வொரு தடவையுமே அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பழைய விஷயங்களை நினைவூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த இறுதி அஞ்சலி வரைக்குமே அவர் கூடயே இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அந்த நிலைமையில தான் பாரதி ராஜாவோட அந்த உடலுக்கு பக்கத்திலேயே இருந்திருக்காரு கங்கை அமரன் சார். அப்போ பாரதி ராஜாவோட வைஃப் மற்றும் மகள்கள் எல்லாம் கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரும்போது, அவங்கள பார்த்து "அங்கேயே நில்லு, வெளியில போயிடு, எதுக்கு வரீங்க?" அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஹார்ஷா பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமேலு ராதிகா சரத்குமார் மேம் அங்கருந்து அவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இதுக்கு மேல நீங்க என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகைய அடக்க முடியாம அப்படியே பீறிட்டு அழுந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்கை அமரன் சாருக்கு பாரதிராஜா சாரோட ஃபேமிலி நல்லாவே ரொம்பவும் தெரியும். அந்த வகையில மனோஜ் பாரதிராஜா இறந்த அப்புறமேலு ஃபேமிலி ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஈவன் பாரதிராஜா சாரோட ஒய்ஃபே அவங்கள கவனிச்சுக்கிறத விட்டுட்டு பெண்கள் கூட போயிட்டாங்க. இந்த நிலைமையில தான் மகனோட இறப்பு அவரை தனிமையில ஆழ்த்திருச்சு. நிறைய நாள் சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம தனிமையிலேயே இருந்திருக்கிறாரு. அதனால உடல்நலம் ரொம்பவும் கெட்டு போயிருக்கு. அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கடைசி வயது வரைக்கும் நிறைய படங்கள்ல ஈடுபட்டதுக்கு முக்கிய காரணம், அவருடைய தனிமை போக்குறதுக்கு உதவுனது அவருடைய படங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல முக்கிய கேரக்டர்லயும் நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாமே முக்கிய காரணமா சொல்லப்படுறது அவருடைய மகனோட மரணத்த மறக்க முடியாம தான். ஆனா கடைசியில அவருடைய மகனோட மரணத்த மறக்க முடியாம அவரோடையே போய் சேர்ந்துட்டாரு. இந்த இடத்துல தான் கங்கை அமரன் சார் அவருடைய ஃபேமிலிய பார்த்து, முக்கியமா அவரோட வைஃப பார்த்து "அங்கேயே நில்லுங்க. இதுக்கு மேல எதுக்கு இங்க வரீங்க? அவனே போயிட்டான். இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசின வார்த்தைகள் சர்ச்சைக்குரிய விஷயமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதுக்கு அனைவருமே கங்கை அமரன் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல நண்பனுக்கு எடுத்துக்காட்டா கங்கை அமரன் சார இப்போ சொல்லிட்டு வராங்க.